மாணவர்களே, வெற்றி படிக்கட்டுகளில் வெற்றிக்கான வழி அப்படிங்கிறதுல 3வது பகுதியை நம்ம பார்க்குறோம். இந்த 3வது பகுதி என்னென்னா, வெற்றிக்கான கனவு காணுங்கள். கலாம் ஐயா சொல்லியிருப்பார், நீங்கள் கனவு காணுங்க, அந்த கனவு உங்களை தூங்க விடக்கூடாது. உங்களை தூங்க விடாத ஒரு கனவு தான் வந்து உண்மையிலேயே நனவாக நீங்கள் உழைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி உலகில் எந்த ஒரு வெற்றியாளனும் ஒரே நாளில் வெற்றி அடையவில்லை. எந்த ஒரு பெரிய விஷயங்களும் ஒரே நாளில் நடைபெறவில்லை. உலகில் நடத்தப்பட்ட அவ்வளவு சாதனைகளும் பல வருட உழைப்பிற்கு பின், தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, தங்கள் வெற்றியை எப்படி அடைய வேண்டும் என்ற கனவோடு வாழ்ந்திருப்பார்கள். அந்த கனவு தான் அவர்களை பெரிய பெரிய லட்சியத்தை அடைய செய்யும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பெரிய சாதனை, அறிவியல் சாதனை யார் செஞ்சா அப்படின்னு கேட்டால் தாமஸ் ஆல்வா எடிசன். நம்மளுடைய சாதாரண குண்டு பல்பில் இருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி எவ்வளவோ பல்பு, எவ்வளவோ லைட்டு உலகம் ஃபுல்லாக வெளிச்சத்தில் இருக்குது. அதுக்கு காரணமான அந்த மனுஷன் 84 வருடங்கள் வாழ்ந்து 1093 பேட்டன்ட்ஸ், அதாவது காப்புரிமைகள், இவ்வளவு காப்புரிமைகள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் அவர் தான் இன்றைக்கி உலகத்தில். எவ்வளோ பெரிய விஷயம்! ஒரு சிறு புள்ளியில் ஆரம்பித்து தனக்கு எப்படி நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு கண்டு அந்த கனவுக்காக உழைத்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா 1903ஆம் ஆண்டு ரைட் பிரதர்ஸ், இந்த ரைட் பிரதர்ஸ் வந்து உருவாக்கின ஒரு சின்ன லெவல் ஃப்ளைட்டு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நம்மளை சிறு விஷயமாக்குனது காரணம் அந்த விமான கண்டுபிடிப்பு, அவர்களுடைய கண்டுபிடிப்பு. தே ஆர் கிரேட் இன்னோவேட்டர்ஸ். அயராத உழைப்பு. இந்த உலகத்தில் நம்ம பறந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வேகம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் they could do it. வரலாற்றில் பாருங்கள், அலெக்சாண்டர் எத்தனை வயசில் எங்கேருந்து எங்கே வரை படையெடுத்து வந்து எவ்வளவு வெற்றிகள். இறுதியாக அந்த ஒரு சின்ன வயசில் இறந்து போனால் கூட வரலாற்றில் நின்று போன ஒரு இளைஞர் அவர். அதே மாதிரி இந்தியாவில் அசோகர், அக்பர், தமிழ்நாட்டு அளவில் ராஜராஜ சோழன் அண்ட் ராஜேந்திர சோழன். தஞ்சை பெரிய கோயில், அது என்ன ஆர்கிடெக்சருங்க, அது எப்படி செஞ்சாங்கங்க? ஒரு கனவு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கோயிலை கட்ட முடியுமாங்க? அதெல்லாம் விடுங்க. கரிகாலன், கல்லணை, அந்த காலத்தில் ஆற்றுல 1 மாதமோ 2 மாதமோ தண்ணி வரும். அந்த தண்ணி வரையில் எவ்வளோ பேர் அடித்து கொண்டு போயிருக்கும். அதை தாண்டி மக்களுக்கு ஒரு விவசாயத்திற்கு பயன்பட வேண்டும், ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு கல்லணையை கட்டினா பாருங்க. 2000 வருஷமாக இன்றைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு விஷன் வேண்டாமா? அதுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு கனவு வேண்டாமா? அந்த கனவை தாண்டி ஜெயித்தவர்களாக இவங்க, அந்த கனவுக்காக உழைத்தவர்களாக இவங்க. அதே மாதிரி புவியியலில் பாருங்கள், கார்ல் லிட்டர், அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட், டாலமி, எவ்வளோ பேர் சொல்லிகிட்டே போயிடலாம், ஒவ்வொருத்தருடைய கண்டுபிடிப்பு. பொருளாதார மேதைகள் பாருங்கள், ஆடம் ஸ்மித், தி வெல்த் ஆஃப் நேஷன்ஸ், ஜேம்ஸ் கீன்ஸ், மில்டன், கார்ல் மார்க்ஸ், ஆல்ஃப்ரெட் மார்ஷல், ஒவ்வொருவரும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கனவு இருந்தது, நம்ம வந்து என்ன நம்ம செய்ய போகிறோம், நம்ம எப்படி இது பண்ண உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் தலைவர்களை பாருங்கள். நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி, அவர் ஆரம்பிக்கையில் ஒரு சின்ன சத்தியாகிரகம்னு ஆரம்பித்து மைட்டி இங்கிலாண்டை, யுனைடெட் கிங்டத்தை எப்படி விரட்டி அடித்தார் யோசித்து பாருங்கள். மண்டேலா, நமது காந்தியை வந்து ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்து மறுபடியும் அந்த நாட்டுக்கு மக்களுக்கு வந்து ஒரு உரிமையை வாங்கி தந்தவர். மார்ட்டின் லூதர் கிங் பாருங்கள். அதே மாதிரி ஆபிரகாம் லிங்கன், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் அவங்களுடைய வெற்றிக்கான ஒரு கனவு கண்டிருக்காங்க. அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து உழைத்திருக்கிறார்கள். இந்த காரணத்தினால் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. எனவே நீங்கள் எந்த விதமான சாதனை செய்ய வேண்டும், அந்த சாதனை அடைவதற்கு என்னென்ன உழைப்பு உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு யுவதியும் மனதில் கொள்ள வேண்டும். அதை அடையும் வழியை தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியில் ஏதாவது தவறு நடந்தால் அந்த தவறை சரி செய்து கொண்டு தொடர்ந்து அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எனவே நீங்கள் உங்களை தூங்க விடாத ஒரு கனவை காணுங்கள். அந்த கனவை அடைவதற்கான வெற்றியை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். அந்த வெற்றி உங்களை கண்டிப்பாக ஒரு நாள் வந்தடையும். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.